வயசு வரைக்கும் அந்த பொம்பளை விரகதாபத்துல துடிக்கணுமா, வாழ்க்கை இல்லாம தவிக்கணுமா, அவளுக்கு இல்லற சுகமே இருக்கக்கூடாதா, அது இல்லாம செத்து மடிஞ்சிடணுமா? அடே நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அந்த சட்டம் கிடையாதுங்க. இந்த அஜர்த்து மார்வ குடும்பத்தில் இப்படி நடந்தவன என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த வகாபின் இருக்கிறானு அங்க போயிட்டு பத்துவாங்க நம்மகிட்ட வர்றது யாரு? அஜர்த்து மாறு வீட்டுல எந்த அஜர்த்து மாறுவோ, மதுஹப் அஜர்த்து மாறுவோ. அஜர்த்து மாறுவ வீட்டுல இந்த மாதிரி தங்கச்சிக்கோ மகளுக்கோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வேலூர் பாக்கியாத்துல பத்துவா கேட்காம, தேவ்பந்தில பத்துவா கேட்காம யாருக்கு கேட்கிறது? நம்மள்ட்ட வருவா, இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பத்துவா கொடுங்க, நீங்க தான் அது பத்துவா கொடுக்குறீங்களாம்ல, நம்மள்ட்ட பத்துவா வாங்கிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அடே உனக்கும் அவளுக்குன்னு வரும்போது என்ன தெரியுது? இது மதுஹப் சரியில்லைன்னு தெரியுதா? உன் தங்கச்சிக்கு வரும்போது மதுஹப் தப்புன்னு தெரியுதா? அப்ப இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் என்ன சட்டம் சொல்ற? நீ ஊர் மக்களுக்கு மட்டும் எப்படி நீ 70 வருஷம் காத்திருக்க சொல்ற? இஸ்லாமிய சட்டம் என்னங்க? இல்லற வாழ்க்கை என்பது 2 பேருக்கு பிடிச்சாதான் இல்லற வாழ்க்கை. புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கல, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல, பிரிஞ்சுட்டு போயிட வேண்டியதானுங்க. எளிமையான மார்க்கம் தானே இது. அப்ப கணவன் இருக்கும் பொழுதே இந்த பொம்பளை பிரியலாமே. கணவன் உசுரோட இருக்கும் பொழுதே, பக்கத்துல இருக்கும் பொழுதே கணவன் சரியில்லை, ஆண்மை இல்ல, குடிகாரனா இருக்கிறான், செலவுக்கு தரமாட்டேங்கிறான், கொடுங்கோலனா இருக்கான், அவனோட வாழ்க்கை நடத்த முடியாது என்றால் ஒரு பெண் என்ன செய்யலாம்? அந்த திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் நல்லவர், அவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை, அவருடைய நடத்தையில குறை காணவில்லை, நல்ல ஆள்தான், ஆனால் அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செய்து விடுவேன் என்று பயப்படுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயம் இல்லைன்னு அர்த்தம். அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செஞ்சிருவேன். ஆள் நல்ல ஆளு, நல்ல அழகா சிரிக்க சிரிக்க பேசுவாரு, நல்ல குணம் இருக்குது, அது மட்டும் போதுமா? கல்யாணம் எதுக்கு பண்ற? அது இருக்கணும்லங்க. என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் நான் தவறி விடுவேன், நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அவர் உனக்கு மகராக தந்தாரே, அந்த மகரை நீ திருப்பி கொடுத்துறியா? கொடுத்துடுறேன். உடனே ரசூலுல்லாஹ் ரத்து பண்ணிடுறாங்க. நீ கணவனும் இல்லை, அவர் கணவனும் இல்லை, நீ மனைவியும் இல்லை. புரிஞ்சு வச்சுக்காத, இதான் இஸ்லாம். அப்ப இந்த பொம்பளை என்ன பண்ணலாம்? காணா போன புருஷனை விட்டு தள்ளுங்க, பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டே வேணான்னு சொல்லிட்டு போகலாம். அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. புருஷன் காணா போயிட்டானா எவ்வளவு நாளைக்கு அந்த அவளுக்கு காத்திருக்க முடியுமோ அவள் தீர்மானிப்பாள். சில பெண்கள் 1 மாசத்துக்கு சமாளிக்க முடியாது, சில பெண்கள் 6 மாசம் காத்திருப்பார்கள், சில பெண்கள் 2 வருஷம் கூட காத்திருக்க முடியும். அவங்களுடைய உடல் தேவை, உணவு பழக்க வழக்கம், வயசு, குடும்ப சூழ்நிலை, வாழுகிற அந்த மாகோல் இருக்குன்னு சொல்லுவாங்களே, இதை வைத்து அந்த பெண் தீர்மானிக்கணும். ஒரு பெண் என்ன நினைக்கலாம்? புருஷன் காணா போயிட்டானா அடுத்த நாள் போய் போனா தெரியல, எனக்கு 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 ஒரு வாழ்க்கை வேணும், ரத்து பண்ணுங்கன்னு கேட்டா ரத்து பண்ணி விட்டுறலாம். 1 நாள் ரத்து பண்ணலாம், 1 மாசத்துல ரத்து பண்ணலாம், 2 மாசத்துல ரத்து பண்ணலாம், 2 வருஷம் ரத்து பண்ணலாம். இதை டிசைட் பண்ற அதிகாரத்தை இஸ்லாம் பெண்கள் கையில கொடுத்திருக்கிறது. இவங்க அதை பறிச்சு கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க? 70 வருஷம் காத்திருக்கணும், 70 வருஷம் காத்திருக்கணுங்கிறது நல்ல தீர்ப்பா? நம்ம தங்கச்சிக்கு அதை ஏத்துக்கிறோமா? அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு கூத்து நீங்க பாப்பீங்க, நம்மளை எதிர்க்கிறாங்கல்ல. ஏங்க எதிர்க்கிறாங்க? மதுஹப்பை எதிர்க்கிறாங்க, மதுஹப் சட்டம் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு எதிர்த்தாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நாம எதை இப்ப இத்தனை காலமா சொல்லிக் கொண்டிருந்தோமோ, எதை அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அதை இப்ப சட்டமாக்கி விட்டார்கள். என்ன சட்டமாக்கிட்டாங்க? இந்த சட்ட வாரியம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த சட்ட வாரியம், இந்த சட்ட வாரியம் லா போர்டு, முஸ்லிம் பர்சனல் லா போர்டு, இந்த லா போர்டுல இருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? ஒரு மனிதன் மனைவியை தலாக் சொல்வதாக இருந்தால் ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்வது செல்லாது. 3 சொன்னாலும் அது 1 தலாக்கு தான். முத்தலாக் என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சொல்றாங்க. இதுதான் நாம 25 வருஷமா சொன்னோம். இத சொன்னதுக்கு தான் ஆரம்பத்தில் மதுஹப்காரர்கள் கூடி நம்மளை படாத பாடுபடுத்தினாங்க. இப்ப இந்த மதுஹபார்களை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதை மாத்தி விட்டார்கள். இப்போ நாம 25 வருஷமா இதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த சட்டத்துக்கு தன்னால மாறிக்கிட்டு நாங்கள் நாட்டுடைய சூழ்நிலையை கவனித்து, பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமையை கவனித்து,
3 தலாக்கு சொல்லக்கூடாது. இப்ப எப்படின்னு கேட்டா, ஒரு மனைவி ஒருத்தனுக்கு பிடிக்கல, தலாக்குங்கிறான், தலாக்கு சொல்றான், 1000 தலாக்கு சொல்றான். இதுக்கு இஸ்லாத்துல என்ன அந்தஸ்து என்று கேட்டால், ஒரு தலாக்கு தான் அந்தஸ்து. இப்ப 1000 தலாக்கு பொண்டாட்டி நோக்கி சொன்னாலும் அவன் எத்தனை தலாக்கு சொல்லியிருக்கான்னு அர்த்தம்? ஒரு தலாக்கு சொன்னான்னு தான் அர்த்தம். தலாக்குன்னு சொல்லட்டும், முத்தலாக்குன்னு சொல்லட்டும், 300 தலாக்குன்னு சொல்லட்டும், 3000 தலாக்குன்னு சொல்லட்டும், அவன் எத்தனை நம்பரை போட்டு சொன்னாலும் சரி, அவன் ஒரு தடவை சொன்னானேயானால் அது எத்தனை தலாக்கு தான்? ஒரு தலாக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடி சேர்ந்து கொள்ளலாம். இந்த முத்தலாக்குக்கும் ஒரு தலாக்கு விஷயத்தை விளங்கிக்கிறேன். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில 3 தலாக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அவங்க சேரவே முடியாது, கல்யாணம் பண்ணவும் முடியாது. இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி அவனும் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொம்பளை சும்மா இருந்தான்னு சொன்னா அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். தலாக்கு விட்ட மனைவியோட என்ன செய்ய முடியாது? ஒருத்தன் முத்தலாக்கு பிறகு சேர முடியாது. ஒரு தலாக்கு விட்டால் சேர்ந்துக்கலாம், 2 தலாக்கு விட்டா சேர்ந்துக்கலாம், 3 தலாக்கு விட்டா என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. இப்ப என்ன பண்ணிடுறாங்க கேட்டா, மதுஹப்ல ஒரு அஜர்த்துடைய தங்கச்சி இருக்குது, அவளை ஒரு பொருத்தனை கட்டி கொடுத்தாங்க. பாக்கியாத்துல முதல்வரா இருக்காரு, ஒரு உதாரணத்துக்கு கட்டி கொடுத்தாங்களா, அவன் என்ன பண்ணிவிட்டான்? தலாக்குன்ட்டான். மதுஹப் சட்டப்படி என்ன கோவத்தில் சொல்லிவிட்டான். மதுஹப் சட்டம் என்ன? 3 தலாக்காச்சே முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவுதான். என்ன போய் ஃபத்வா கேட்டாலும், பாக்கியாத்துல கேட்டாலும் சரி, தேவபந்தில கேட்டாலும் சரி, என்ன ஃபத்வா கொடுப்பார்கள்? 3 தலாக் என்று சொன்ன காரணத்தினால் இவர் கணவன் இல்லை, அவங்க மனைவி இல்லை, இவங்க 2 பேரும் சேர முடியாது, திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது, எந்த சோர்ஸும் இல்ல அப்படின்னு ஃபத்வா கொடுத்து விடுவார்கள். உடனே ஹஜரத் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளுடைய வருவாரு, இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தனா முத்தலாக்கம் சொல்லிட்டானா, நீங்க என்னமோ ஃபத்வா கொடுக்கலாம்ல? ஆமாடா, முத்தலாக்கம் சொன்னா ஒரு தலாக்கு தான்டா, சேர்ந்துக்கிற சொல்லு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல. உடனே அதை வாங்கிட்டு போய் ஹஜரத் தங்கச்சிக்கு சரி பண்ணிக்கிறார், மக்களுக்கு சொல்ல மாட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன சட்டம் இருந்துச்சு? கான தலாக்கு ஸலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ரின் வ ஸத்ரம் மின் খিলাফতি உமர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கர் காலத்திலேயும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் முதல் 2 வருட ஆட்சி காலத்திலேயும் 3 தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக் என்றுதான் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்து சட்டம் என்னவா? ஒரு கணவன் மனைவியை பார்த்து தலாக் என்று சொன்னாலும் அவன் 3 தலாக்கு சொல்லல, முத்தலாக் என்று சொன்னாலும் 3 தலாக்கு சொல்லல, 300 தலாக் என்று சொன்னாலும் அவன் ஒரு தலாக்கு தான் சொன்னான், 300 சொல்லல அப்படின்னு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. இதை நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்பு சொல்லும் போது எதிர்த்தவர்கள், கிண்டல் பண்ணியவர்கள், தப்புன்னு சொன்னவர்கள், இன்னைக்கு 5 நாளைக்கு வந்து இன்னைக்கு திருத்திருக்காங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஆமாம் முத்தலாக்கு என்றால் அது ஒரு தலாக்கு தான். முத்தலாக்கு எப்ப வரும்? தலாக்கு சொன்ன பிறகு சேர்ந்து மறுபடி வாழணும், வாழ்ந்து விட்டு மறுபடி பிரச்சனை வரணும், மறுபடி ஒரு தடவை தலாக்கு சொல்லணும். அது எத்தனை தலாக்கு சொல்லிட்டு அது ஒரு தலாக்கு தான். மறுபடி ஒருக்கா சேர்ந்து வாழ்ந்த பிறகு மறுபடி பிரச்சனை வந்து மறுபடி சொல்றாம பாருங்க, அப்படி சொல்லும் போதுதான் அது 3வது தலாக்கு. அப்படி சொல்லும் பொழுதுதான் சேர முடியாது. நீ வந்து கோபத்துல வந்து என்ன வேணாலும் சொல்லுவான். இது உன் விலைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக்கு என்பது 2 தடவைங்கிறான். தடவைன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆரம்பமும் முடிவும் இருந்தா தான் தடவைம்பாங்க. தடவைங்கிற வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது எப்ப தடவைன்னு நம்ம சொல்லுவோம்? ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். முடிவு இல்லாத வரைக்கும் தடவைன்னு வராது. இப்போ அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக்கு என்பது 2 தடவைங்கிறான். 2 தடவை என்ன அர்த்தம்? முடிக்கணும். தலாக்குன்னு சொல்லிட்டீங்களா, மறு தலாக்கு நீ விடுறதா இருந்தா சேரணும். சேராத தலாக்கு தலாக்குன்னு சொன்ன பிறகு மறு தலாக்கு எப்ப வரும்? ஒரு தடவை தான் நீ சொல்லி இருக்கிறாய், அது எப்ப நீ இன்னொரு தலாக்கு சொல்ல முடியும்? அதை முடிக்கணும். முடிக்கிறது என்ன? அவளோட வந்து சேர்ந்து வாழ்ந்து நீ பிடிச்சிட்டீங்கன்னா இப்பதான் முடிச்சுட்ட. மறுபடி சொல்லும் போது 2வது தடவை தலாக்குன்னா தான் நீ செகண்ட் டைம் சொல்ற. இல்லன்னு என்ன அர்த்தம்? ஒரே தடவை பிளேட்ல 50 இட்லி சாப்பிட்ட மாதிரி தான். ஒரு தடவை தான் நீ தின்றுக்கிற. இட்லி வந்து 50 இருக்கலாமே தவிர நீ சாப்பிட்ட தடவை எத்தனை? 1 தான். அது மாதிரி தலாக்குங்கிற வார்த்தை வேண்டாம் 3 இருக்கலாமே தவிர தடவை எத்தனை? 1 தான். 300 கூட சொல்லிட்டு போ, நீ சொன்னது 1. இப்படியெல்லாம் விளக்கி சொல்லும் பொழுது கிண்டல் கேலி பேசியவர்கள் இப்ப உலமாக்கள்லாம் கூடி, தேவபந்து உலமா அந்த உலமாவெல்லாம் கூடி
சட்ட வாரியத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டாங்க, முத்தலாக்குங்கிறது இப்படி கிடையாது. நீங்க சொன்னாங்களே வஹாபிகள் நஜாத்துக்காரங்க தௌஹீத்காரங்க அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சு இப்ப ஃபத்வா கொடுத்தீங்களே, இப்ப விலகி கொண்டது சத்தியம் எது? இப்ப புரியுதா உங்களுக்கு? பெண்களுக்கு கொடுமை இழைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு சமூக அமைப்புல பாக்குறீங்க, மதுஹபுகள் என்ற பெயர்ல பெண்களுக்கு விவாகரத்து உரிமையை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ சமுதாயத்தில் பார்க்கிறோம், 10 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துறான், சித்திரவதை பண்றான். அந்த பொம்பளைக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவ போய் ஜமாத்துல முறையிட்டாண்டு வைங்க, ஜமாத்துல நியாயம் கொடுக்கறாங்களா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படி பெண்கள் உரிமை பறிக்கிறது. இது மாதிரியான கொடுமைகள் எல்லாம் மதுஹபின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுஹப் அடிப்படையில் தான் நீங்கள் தொழுகிற தொழுகை. தக்பீர் கட்டுறீங்கல்ல, எங்க கட்டுறீங்க தக்பீர்? தொப்புளு கீழே கட்டுறீங்க. தொப்புளு கீழே கட்டுறது சரியா, நெஞ்சில கட்டுறது சரியா? எல்லா ஹனபி மதுஹபும் நெஞ்சில தொப்புலாம் கட்டுறாங்க. இப்படி கட்டுறாங்க. ஏன்பா இப்படி கட்டுறீங்க? அது அபூ ஹனீஃபா சொல்லிட்டாரு, ஹனபி மதுஹப்ல இருக்குது. என்னப்பா ஆதாரம்? அது அபூதாவூதுங்கிற கிதாபுல இருக்குது. என்ன இருக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், தொப்புளு கீழே கை கட்டுறது நபி வழி, அலி சொன்னாங்க. அந்த கிதாபுல இருக்குது. இது சரியான செய்தி இல்லைன்னு அதை மறைச்சிருவாங்க. எந்த கிதாபுல இருந்து எடுத்து காட்டுறாங்க? அந்த கிதாபுல இருக்கிறது. இதை அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் ஒரு ஆள் தான் சொல்றாரு. இவர் நம்பிக்கையான ஆள் இல்ல, இவர் சொன்ன செய்தி ஏத்துக்கிற கூடாது, நம்பகமற்றவர் வழியாக இது அறிவிக்கப்படுதுன்னு சேர்த்து எழுதி இருக்குது. அதை மறைச்சிக்கிட்டு தொப்புளுக்கில கட்டணும், இது ஆதாரம் இல்ல. பெருநாள் தொழுகிறீங்க, பெருநாளைக்கு ஹனபில எத்தனை தக்பீர் சொல்லுவீங்க? வருஷத்துல ஒரு தடவை தொழுகிற தொழுகை. முதல் ரக்காத்துல 3 தக்பீர் சொல்லுவாங்களா? ரெண்டாவது ரக்காத்துல எத்தனை? 3. பெருநாள் ஞாபகம் இருக்கா? எத்தனை தக்பீர் சொல்லுவாங்க பெருநாள் தொழுகைக்கு? 6. வருஷத்துல 2 தடவை தொழுகிற தொழுகை பாழாக்குறாங்க பாவிகள். வருஷத்துல 2 தடவை தொழுக போறீங்க. அந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள்? முதல் ரக்காத்துல 7 தக்பீர்கள் சொன்னார்கள், இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர்கள் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செஞ்சாங்க. அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இவங்க உங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்க? முதல் ரக்காத்துல 3 தக்பீர், இரண்டாவது ரக்காத்துல 3 தக்பீர் சொல்லி தர்றாங்களே. இந்த 3 6 தக்பீர் சொல்றதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னது ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. ஆதாரம் கிடையாது. அப்ப என்ன மதுஹப்? நம்ம எப்படி வழி நடத்துகிறார்கள்? குர்ஆன்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல, அது எப்படி சட்டமானுச்சு? இப்படி குர்ஆனிலும் நபி வழியிலும் இல்லாத ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கம் என்ற பெயரால் இவர் செய்கிற கத்தத்திற்கு, பாத்தியாவுக்கு, 3ஆம் பாத்தியாவுக்கு, 7ஆம் பாத்தியாவுக்கு, தாயத்திற்கு, கொடிமரத்துக்கு, சந்தன கூட்டுக்கு, இவர்கள் செய்கிற பித்தலாட்டங்களுக்கு, தீ மிதிக்கிறதுக்கு, பஞ்சா எடுக்கிறதுக்கு, மேராஜ் நோம்புக்கு, பராத் நோம்புக்கு, இது மாதிரி ஏராளமான அனாச்சாரங்களுக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லை, நபி வழியில் ஆதாரம் இல்லை. எனவே குர்ஆனிலும் நபி வழியிலும் உள்ள விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர, மக்கள் எங்க இருக்கிறோம், யார் அடிச்சாங்க, யார் அடி வாங்கினாங்க, எந்த பக்கம் கூட இருக்குது, பணம் எங்க இருக்குது, பெருமுகர் எங்க இருக்கான், அரசியல் செல்வாக்கு எங்க இருக்குது, நீங்கள் மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி உள்ளதை உள்ளபடி விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. செய்றாங்க